உன்னை பார்க்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்ன மறுபடியும் பாக்குற மாதிரி இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேப்டன் விஜயகாந்தோட இளைய மகனான சண்முக பாண்டியன் நடிப்பில் கொங்கு சிவி படத்தோட அப்டேட்டை தான் பார்க்க போறோம். கொங்கு சிவி படம் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி இது வரைக்கும் இன்ன வரைக்கும் 2 நாட்கள் கடந்து விட்டது. 2 நாட்கள் மத்தியில் இப்போ வரைக்கும் நல்ல வியூஸ் மக்கள் மத்தியில் போய்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிலீஸ் பண்ண முதல் நாள் இரவே 1.5 மில்லியன் கணக்கில் வியூஸ் போச்சு. இரண்டாவது நாளாக இன்று 5.6 மில்லியன் கணக்கில் வியூஸ் ஆகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது. இது வரைக்கும் பெரிய பெரிய ஸ்டார் படங்கள் வந்தாலே அந்த படங்கள் வியூஸ் போகிறதுக்கே குறைந்தது 3 நாட்கள் ஆகும். அதுக்கப்புறம் தான் 2 மில்லியன் கணக்கிலே தொடும். ஆனால் இந்த கொங்கு சிவி படம் 2 நாட்கள்லே 5.6 மில்லியன் கணக்கில் போகுதுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அது வரைக்கும் எத்தனை மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட மகனும் இளைய கேப்டன் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குவார் அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்த்தே நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதில் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் காமெடி கலந்த ஆக்ஷனில் சூப்பராக நடிச்சுக்கிறாரு. அதே போல சண்முக பாண்டியன் பாண்டிங்கிற கேரக்டரில் மதுரையின் மண்ணின் மைந்தன்கிற பேரில் அவ்வளோ அழகாக சூப்பராக நடிச்சுக்கிறாரு. இதில் சண்முக பாண்டியன் டான்ஸ் ஆடுறதே ஒரு வேற லெவல்லே இருக்கும். சண்முக பாண்டியன் டான்ஸ் ஆடுவாரா அப்படிங்கிறதே இந்த படத்தை பார்த்து தான் நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்டெப்பு அவ்வளோ அருமையாக போடுறாரு. அடுத்த கேப்டன் இவர் தாண்டா அப்படிங்கிறதே இந்த ட்ரெய்லர்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி படைத்தலைவன் படத்திலே அவரோட நடிப்பை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நல்லா கொண்டு போயிருந்தார். அதே போலே அவருக்கு நல்ல முன்னேற்றத்துக்காண்டி கேப்டன் விஜயகாந்த் இறந்த பிறகு கூட ஏஐ மூலமாக அவருக்கு முன்னேற்றி விட்டார். அதே போல் இந்த படத்துலேயே சூப்பரான ஒரு கெட்டப்பில் நம்ம சரத்குமார் இவரை முன்னேற்றி விடுவார் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை இயக்குனது யாருன்னா பொன்ராம் தான் இயக்கியிருக்கிறார். பொன்ராம் வருத்தப்படாத வாலிப சங்கமே நல்லா காமெடியாக அளவு சூப்பராக இந்த படம் சிவகார்த்தியனுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிமாக இருந்துச்சு. இன்ன வரைக்கும் சிவகார்த்தியனுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம் சொல்லப்போனால் அந்த படம் வருத்தப்படாத வாலிப சங்கம் தான். அதுக்கடுத்து தான் சிவகார்த்தியை மேலும் மேலும் முன்னேறிக்கிட்டே இருந்தது. அதே போலே எம்ஜிஆர் மகன் படமும் சூப்பராக இருந்துச்சு. சீமராசா படமும் அதை தொடர்ந்து நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அப்படி கட்டத்திலே இதே போல சண்முக பாண்டியனை வச்சு இந்த படம் எடுக்கிறதுனால சண்முக பாண்டியன் மேலும் மேலும் ஒரு சிறப்பான ஒரு படமும் கொடுப்பாரு. அவரும் சின்ன கேப்டன் அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்குவார் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி வையனை பகுதியில் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் இந்த படம் எடுத்துருக்காங்க. இதில் காமெடி கலந்த எமோஷனல் மற்றும் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. மதுரையை சுற்றி உள்ள மலை பிரதேசங்கள் இயற்கை வனங்கள் எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க. மதுரைக்கும் கொடைக்கானலுக்கும் நடுவில் தான் அந்த படம் அருமை அதிகமாக எடுத்துருக்காங்க. மலை பிரதேசத்தில் சுற்றி உள்ள எல்லா இடத்துலையுமே கேமரா காட்சிகள் ஒவ்வொன்றா ரசிக்கும்படி கொடுத்துருக்காங்க. அதுலேயே மதுரையில் மல்லிகைப்பூ தான் ஃபேமஸ்ஸு அப்படிங்கிறத ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் தான் அந்த டைலாக்கே நம்ம கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் நாட்டாமை பட டீச்சர் இருக்காங்களா அவங்களோட பொண்ணு ஹைட் அண்ட் வெயிட்டாக சூப்பராக நடிச்சிட்டாங்க. போலீஸ் கெட்டப்புக்கு அவங்களுக்கு பக்கா பொருந்திருக்கு. அந்தளவுக்கு போலீஸ் கட்டப்லையும் சரி சேரி கட்டப்லையும் சரி அப்படியே அவ்வளோ அழகாக அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியே சண்முக பாண்டியனுக்கும் அவங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தில் காதல் ஜோடியாக அமைஞ்சிருக்கிறாங்க. அதே போல் கேப்டன் விஜயகாந்தோட இளைய மகனான சண்முக பாண்டியன் அடுத்தடுத்த படங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் நடித்த படங்கள் எல்லா படங்கள்லையுமே பார்ட் 2 படங்களில் இவர் நடிக்க உள்ளார் என்று முருகதாஸ் மற்றும் ஆர்கே செல்வமணி இவங்க எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அதே போல கண்டிப்பாக இவரும் கேப்டன் மாதிரியே நடித்து நல்ல பேர் கேப்டனுக்கு வாங்கி கொடுப்பாரு அப்படி என்பது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமாக அமைஞ்சது. ஓகே நண்பர்களே, தொடர்ந்து அடுத்தடுத்த கொம்பு சிவியோட அப்டேட்டை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த படம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. உலகம் முழுவதும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் எந்த அளவுக்குலாம் ரீச் ஆகுது, இந்த படம் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, சண்முக பாண்டியனோட நடிப்பு எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோவில் போட்டுக்கிட்டே இருக்கலாம். யுவன் சங்கர் ராஜோட இசையும் இதில் கொடுத்துருக்காங்க. அவரோட இசையை இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.